Hi guys, this is Anu. So previous video strings oda built-in functions பார்த்தோம். அதோட continuation தான் இன்னைக்கு பார்க்க போறோம். So strings oda continuation functions என்ன இருக்கு அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா strip அப்படினு சொல்லிட்டு ஒரு function இருக்குங்க. So இது என்ன அப்படினா remove the white space. White space அப்படிங்கிறது nothing but அதாவது நீங்க ஒரு இப்போ good morning அப்படினா good அப்புறம் நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து மார்னிங் கொடுக்கல அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படினா white space அப்படினு சொல்றோம். So அந்த மாதிரி white space தேவையில்லாம இருந்துச்சு அப்படினா உங்களோட வேர்டுக்கு லெஃப்ட்டில் இருந்தாலும் சரி ரைட்டில் இருந்தாலும் சரி இல்லை ரெண்டு சைடுமே இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து ரிப்பீட்டேஷன் அப்படின்னா இப்போ ஹலோ அப்படிங்கிற வேர்டு எனக்கு வந்து ஒரு 4 டைம்ஸ் வரணும் 5 டைம்ஸ் வரும் எத்தனை டைம்ஸ் வேணுமோ அத்தனை தடவை என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ரிப்பீட் பண்ணிக்க முடியும். அதுதான் ரிப்பீட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு வேர்டு வேணும்னா அதோட ஸ்டார் கொடுத்து எத்தனை தடவை வேணுங்கிறது கொடுக்குறீங்களோ அத்தனை தடவை அந்த வேர்டு ரிப்பீட் ஆகும். தென் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டலைஸ்னால் ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டலைஸ் பண்ணுவோம். அது மாதிரி தான் டைட்டில் அப்படிங்கிறதுனா ஒரு வேர்டோட பிகினிங் லெட்டரை மட்டும் என்னவா மாற்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலைஸ்டாக மாற்றோம். ஓகேங்களா, இந்த கேபிட்டலைஸ் டைட்டில் ரெண்டுக்குமே என்னவா இருக்கும் அப்படின்னா சேமாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு பேராகிராஃப் வந்து தி அப்படின்னு தொடங்கியிருக்கா அப்படின்னா உனக்கு ட்ரூ அப்படின்னு வரும். நீங்கள் என்ன லெட்டர் கொடுக்குறீங்களோ அந்த லெட்டரில் அது தொடங்கி இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு வரும். இல்லை நீங்கள் ஸ்டார்ட்ஸ் வித்தில் நான் வேறு ஏதாவது கொடுத்து அந்த பேராகிராஃப் சம்திங் டிஃபராக இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஸோ எதில் தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஸ்டார்ட்ஸ் வித் அண்ட் எண்ட்ஸ் வித் அப்படிங்கிறது. இந்த இஸ் ஆல்டம் அப்படிங்கிறதுனா உங்களோட வேர்டு வந்து ஆல்ஃபா நியூமெரிக்காக இருக்குது, அதாவது அல்ஃபபெட்டிக்கும் A to Z இருக்குது அண்ட் தென் நியூமெரிக் லெட்டர்ஸ் 1 to 0 அந்த இதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது ஆல்ஃபா நியூமெரிக்னு சொல்லுவோம். வேறு எந்த விதமான ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வேர்டாக இருந்துச்சு இஸ் அப்படிங்கிறது தொடங்குச்சுன்னா உங்களுக்கு ரிசல்ட் என்னவாக இருக்குன்னா ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கரெக்டாக இருந்துச்சுன்னா ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ்னு வரும். ஆல்ஃபா நியூமெரிக்னா அல்ஃபபெட்டிக்கலும் நியூமெரிக்கும் இருக்கிறது. ஆல்ஃபானா ஒன்லி கேரக்டர்ஸ் மட்டும் இருக்குது. டிஜிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்லி டிஜிட்ஸ் மட்டும் இருக்கும். நீங்கள் கொடுத்துருக்கிறது அப்பர் கேஸில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம், நீங்கள் கொடுத்துருக்கிறது லோயர் கேஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ போகலாம் ஜூபிட்டர் அப்படிங்கிற நோட்புக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஜூபிட்டர் நோட்புக்கில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹவு டு ரிமூவ் தி ஒயிட் ஸ்பேஸ். நான் இப்போ என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா என்னோடதில் ஃபுல் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அனு அண்ட் தென் இங்கேயும் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்னு கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா என்னோடது அனு ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா என்னோடய லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டில் ஓகேங்களா ஃபுல் நேம் டாட் ஸ்ட்ரிப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா என்னோடய லெஃப்ட் சைடும் எதுவும் கிடையாது, ரைட் சைடும் எதுவும் கிடையாது. இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு சேஞ்ச் என்ன மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஸ்ட்ரிப் மட்டும் பண்ண போகிறேன், அதாவது என்னோட லெஃப்ட்டில் இருக்க ஸ்பேஸ் மட்டும் ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஓகேங்களா, இப்போ இதுக்கப்புறம் நான் வேணால் ஒரு லெட்டர் எழுதி இது பண்ணுறேன். ஓகே, உங்களோட லெஃப்ட்டில் இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் ரிமூவ் ஆகிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரைட் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரைட்டில் இருக்கிறது மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிருக்கும். லெஃப்ட்டில் இருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரீவியஸில் ஏ வந்து முன்னாடி போயிருக்கும். ஸோ அதை உங்களுக்கு டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, நேமுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஸ்ட்ரிப் மட்டும் பண்ணியிருக்கனால எனக்கு இந்த சைடு ஸ்பேஸ் ரிமூவ் ஆகிருக்கும், இந்த சைடு முன்னாடி அதே இது அப்படியே இருக்கும். இதே நான் லெஃப்ட் ஸ்ட்ரிப் கொடுக்குறேன், உங்களுக்கு அந்த ஸ்பேஸோட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா, ஸோ லெஃப்ட்னா இந்த ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணுறது, ரைட்னா இந்த ஸ்பேஸ். வெறும் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணிங்கன்னா போத் சைடில் ஒரு ஸ்பேஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தது என்ன அப்படின்னா ரிப்பீட்டேஷன். இப்போ எனக்கு இந்த ஃபுல் நேம் எனக்கு எத்தனை தடவை ரிப்பீட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் நேம் *5. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கேப் நான் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் விட்டுருக்கனால எனக்கு எல்லாமே எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேப் விட்டு 5 டைம்ஸ் எனக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதே தான் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ட்ரிப்ஸ் பார்த்தாச்சு அண்ட் தென் ஃபுல் நேம் பார்த்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேபிட்டலைஸ். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேபிட்டலைஸ் பண்ண போகிறேன். ஓகே,
ஸோ ஃபுல் நேம் டாட் கேபிட்டலைஸ். ஸோ இங்கே எனக்கு வரல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் கேபிட்டலைஸ் ஆகும். ஆனால் எனக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் கேப் விட்டுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கேப்பை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ அகைன் நான் இதை போய் ரன் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, அந்த ஏ அப்படிங்கிறது எனக்கு கேபிட்டலைஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதே மாதிரி நான் என்னவும் பண்ண முடியும் அப்படின்னா டைட்டிலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டைட்டில் அது கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம். என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் வித் அது அப்படிங்கிறது செக் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் ஏல ஸ்டார்ட் ஆகிருக்கான்னு மட்டும் தான் நான் செக் பண்ண போகிறேன். என்னோட கேபிட்டல் ஏயில் இருக்குது, இல்லை ஸ்மால் ஏ. நான் ஸ்மால் ஏ கொடுத்து செக் பண்ணுறேன். என்னென்னு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன்னா நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல் நேமில் அனுராஜ்னு கொடுத்துருக்கு, ஏல ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஏ அப்படிங்கிறது எனக்கு வந்திருக்கு. இதே இது நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் என்ஸ் வித் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஹச் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் என்னோடது என்ன இருக்குன்னா ஜேல முடிஞ்சிருக்கு. ஆனால் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, ஃபால்ஸ் வந்திருக்கு. இன்னொன்று எதனால் ஃபால்ஸ் வந்திருக்குன்னா இங்கே நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அப்போ ஸ்பேஸ் கொடுத்தா மட்டும்தான் என்ஸ் வித் எனக்கு வந்து என்ன வரும்னா ட்ரூவாக வரும். அதர்வைஸ் நான் எந்த லெட்டர் கொடுத்தாலும் எனக்கு என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸாக தான் வரும். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம என்ன செக் பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஃபுல் நேம் நான் என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா இஸ் ஆல்ஃபாவான்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஏன்னா என்னோடது ஆல்ஃபபெட்டிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ்னு வருது. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸ்பேஸுங்கிறது ஆல்ஃபபெட்டிக் கிடையாது. அதனால எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஃபால்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் இதை ரன் பண்ணிவிட்டு தென் என்னோடய லாஸ்ட் பார்ட்டி வந்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ட்ரூ. ஓகேங்களா, அப்போ அந்த ஸ்பேஸுக்கு எவ்வளோ வேல்யூஷன் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு தெரிலனாலுமே அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இதே இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்னம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஆல்ஃபா நியூமெரிக்காக இருக்குன்னா ஆல்ஃபபெட்டிக் இருக்குது, நியூமெரிக் இல்லை. பட் இருந்தாலும் ஆல்ஃபபெட்டிக் இருக்கிறதுனால இது ஆல்ஃபா நியூமெரிக் அப்படின்னு எடுத்துக்குது. இதே மாதிரி நீங்கள் இங்கே டிஜிட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன வந்திருக்கு அப்படின்னா இது டிஜிட் கிடையாது, அதனால் எனக்கு ஃபால்ஸ்னு வந்திருக்கு. அதே மாதிரி இது இஸ் லோயரான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். இட்ஸ் அ ட்ரூ. ஏன் அப்படின்னா எல்லாமே எனக்கு லோயர் கேஸில் தான் இருக்குது. ஸோ இதான் வந்து நம்ம பார்த்துருக்கிற ரிமைனிங் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். ஐ திங்க் கைஸ் யூ என்ஜாய்ட் இட். ஓகே, உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இதோட ஸ்ட்ரிங் பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் நம்மளோட அடுத்த இதில் டெய்லி டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.